ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்லி கஞ்சியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொள்ளு துவையலும் தான் பண்ண போகிறோம். பார்லி பற்றி உங்களுக்கு நான் ஹெல்த் பெனிஃபிட் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதே போல தான் கொள்ளும். இதை செய்யறதுக்கு பேன் கொஞ்சமாக சூடான உடனே மிதமான சூட்டில் வச்சு 1 டம்ளர் பார்லி அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பார்லி அரிசி சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணும், நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும், உடம்புல அதிகப்படியான நீரை எடுத்துரும். மிதமான சூட்டில் நல்லா இது போல் லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். நான் கல்லுப்புக்கு பதிலாக நீங்கள் இந்து உப்பு கூட சேர்த்திக்கலாம். இதை இப்போ 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பார்லி அரிசி நல்லா வெந்து வரணும், அரைகுறையாக வேக வச்சு எடுக்கக்கூடாது. அடுத்ததாக கொள்ளு துவையல் ரெடி பண்ணிடலாம். அதே பேனில் 1 டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். மிதமான சூட்லேயே கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, சுகர் லெவலுமே ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொள்ளு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல டைஜஷன் கொடுக்கும், மெட்டபாலிசமும் அதிகரிக்கும். கொள்ளுமே நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், கலரும் மாறி இருக்கு, லைட்டாக ப்ரௌன் ஷேட்லேயும் இருக்குது. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொள்ளு மட்டும் சேர்க்கக்கூடாது, கொள்ளு கூட சில விஷயங்கள் எல்லாமே நம்ம சேர்க்கணும். அடுத்ததாக தான் ஜீரகம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் நல்ல மிதமான சூட்டில் வறுத்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பையும் நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கொள்ளு எடுக்கிறோமோ அதுக்கு 1 மடங்கு சோம்பு ஜீரகம் எடுத்துக்கணும். அதே பேனில் ஒரு கை நிறைச்சி பூண்டு, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் 4 வரமிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி சேர்த்தி இதையுமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுக்கணும். பூண்டெல்லாம் அந்த தோல் பகுதியெல்லாம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். இப்போ கொள்ளு பார்த்தோம்னா நல்லாவே ஆறி இருக்கு. இதை மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துடலாம். இது கூடவே வறுத்து வச்சுருந்த பூண்டு வரமிளகாவையும் சேர்த்தி போட்டு கூடவே 1 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நீங்கள் வறுக்கும் போதும் கருவேப்பிலை போட்டு வறுத்து சேர்த்திக்கலாம், இல்லை நான் சேர்த்துறது போல் பச்சையாக கூட சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தாம முதல்ல இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வந்திருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி. நான் ஆரம்பத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன், அதுக்கப்புறம் அரைக்கும் போது நீங்கள் பதம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. நான் பாருங்கள் துவையல் போல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்லி கஞ்சிக்கு மட்டும் இல்லை, சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது இது போல் விதவிதமாக வெயிட் லாஸ் ரெசிபிஸ் சாப்பிட்டு உடம்ப கம்மி பண்ணலாம். பார்லி அரிசியும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு அடுப்பில் மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் 4லிருந்து 5 குறுமிளகும் கொஞ்சமாக ஜீரகமும் நுணுக்கி எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சம் தயிர் கூட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்குங்க. நான் தயிர் சேர்க்கலை. கஞ்சி கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டியது தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், மத்தியானம் லஞ்சுக்காக இருக்கட்டும், இல்லை நைட் டின்னருக்காக இருக்கட்டும், 3 வேளை கூட இதை சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.